நம்ம தமிழ்நாட்டில் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெக்கமெண்ட் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44,228 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமும் கிடையாது, ஆல் உமன் கேட்டகிரிக்கு வந்து ஃபீஸும் கிடையாது அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. 5/8/2024 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஏதாவது தப்பாக நீங்கள் ஃபில்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்ம இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடியது தான். ஸோ கைஸ், அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா போவோம், டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் online.government.in இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். இதில் வந்து புதிய அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் 2022 அதாவது 2022-24லேயும் நீங்கள் 10th படிச்சிருந்தாலும் நீங்களும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதே அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2018லேருந்து 2022 இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதே இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு பிரீஃபாக சொல்கிறேன். உங்கள் ஊரில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சா இங்கே பாருங்கள், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். அதில் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்கும் அப்படின்றது இங்கே காட்டும். இது பொதுவான நோட்டிஃபிகேஷன் தான். இது வந்து பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோவை போட்டது தான். அதனால் உங்களுக்கு சீக்கிரமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆன்லைன் ஜிடிஎஸ் என்கேஜ்மெண்ட் ஷெட்யூல்டு வந்து பார்த்திங்கன்னா ஜூலையில் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கும் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கும் தான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் சப்மிட் அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 5/8/2024. எடிட் கரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 6/8/2024லேருந்து 8/8/2024 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது நீங்கள் தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கே சிவில் போஸ்ட்டு அதாவது சிவில் அவுட் சைடு போஸ்ட்டும் இருக்கும். பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரில் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஜாப் இருக்கும், எந்த மாதிரி வேலை இருக்கும், உங்களுக்கு ஆஃபீஸில் இருக்குமா இல்லை எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு பாயிண்ட் டு பாயிண்ட்டாக உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுவும் இல்லாமல் அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேலை இருக்குது அப்படின்றத உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலவுன்ஸு உங்களுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அலவுன்ஸ் கிடைக்கும். அலவுன்ஸோட பெனிஃபிட்டும் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3% உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிபிஎம் அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து 12,000லேருந்து இப்போ 29,350 வரைக்கும் இருக்கும். ஏபிஏ அதாவது அக்கௌண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,000லேருந்து 24,470 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். சரிங்களா? இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் 40 வயசு ஆகிடுச்சு அப்படின்றத கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இதுக்கு ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு 3 இயர் ரிலாக்ஸேஷனும், எக்கனாமிக்கல் ஒர்க் செக்டரில் வந்து பார்த்திங்கன்னா இடபிள்யூஎஸ்க்கு நோ ரிலாக்ஸேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க எப்படினாலும் அப்ளை பண்ணிக்கலாம். டிசபிலிட்டி பிடபிள்யூடி வந்து 10 இயர் ரிலாக்ஸேஷனும் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். உங்களுடைய 10th மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு டிஃபைன் பண்ணி தான் உங்களுக்கு இந்த போஸ்ட்டை கொடுக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் 10th படிச்சிருந்தாவே போதும். நீங்கள் அப்லோட் பண்ணுற போதும் நீங்கள் 10th மார்க்கை மட்டும்தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு முழுக்க 10th மார்க்கை வச்சு தான் உங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. அதாவது அதர் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், அண்டு உங்களுக்கு லிவிங்கில் ஸ்டே பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்றது இவங்க எல்லாமே உங்களுக்கு இது கணக்குப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆளாருக்கு எவ்வளோ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு செலெக்ஷன் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி உங்களுக்கு செலக்ட் பண்ணுவான்னா பார்வை எக்ஸலன் வந்து
10th மார்க் ஷீட்டோட மார்க் இல்லைங்களா, அந்த மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை எடுக்க போகிறாங்க. A1 A2 B1 B2 C1 C2 D. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மல்டிப்ளிகேஷன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9.5 மார்க் எடுக்கணும், அதாவது 9.5% இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் மார்க்கில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ்லையும் இங்கிலீஷ்லேயும் உங்களுக்கு 2த்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 95 மார்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மல்டிபர்பஸோட ஜாபு கிடைக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மற்ற இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த கரெக்ஷன் டேட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கரெக்ஷன் வந்து எப்படி கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன, அதாவது நீங்கள் வந்து மெரிட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவோம். உங்களோட கால் லெட்டர் வந்து உங்கள் மெயில் மூலிமாவோ அல்லது உங்களுடைய எஸ்எம்எஸ் மூலிமா தான் வரும். சரிங்களா. மற்றபடி உங்களுக்கு போஸ்ட் மூலிமாவெல்லாம் வராது. எஸ்எம்எஸ் மூலிமாவோ அல்லது இமெயில் மூலிமா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மெயிலே வரும். சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் கீழே அப்ளிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பிளாங்க் அப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. சரிங்களா. மேலே இருக்கிறது மட்டும் தான் ரிசர்வேஷன், அதாவது இந்த லிங்க்கை கிளிக் பண்ணாவே டேரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு போயிடுவீங்க. நம்ம நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ண இல்லையா, அங்கேயே வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இது பண்ணிட்டோம். சரிங்களா. பேமெண்ட் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா SC ST PWT ஆல் உமன் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக பிரிண்ட் இருந்தால் கேட்கும், ஃபீஸ் கேட்காது. சரிங்களா. மற்ற மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாருக்குமே 100 rupees ஃபீஸ் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இப்போவும் சொல்கிறேன், மெயிலுக்கு ஃபீஸ் இருக்குது, ஃபீமேலுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. ஃபீமேலுக்கு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா, உங்களுக்கு டேரெக்டாக சப்மிட்டுன்னு மட்டும்தான் கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக பிரிண்ட்டுன்னு தான் கேட்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டேரெக்டாக பிரிண்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா. அண்டு இது ஆஃப்டர் க்ளோசிங் டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில், அதாவது லோக்கல் லிஸ்ட் லாங்குவேஜஸ், அதாவது எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த லாங்குவேஜ் இருக்கணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் தான் இருக்குது. பாண்டிச்சேரியில் இதில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரிலையும் தமிழில் தான். சரிங்களா. நம்ம தமிழ்நாட்டிலும் தமிழில் தான், பாண்டிச்சேரிலையும் தமிழில் தான். மற்ற இந்த ஆந்திரா இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா, இந்த அவங்கவுங்க லாங்குவேஜ், அதாவது உங்கள் சொந்த ஊர்லேயே உங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி இவங்க வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு என்ன தெரியுமோ அதுக்கு தகுந்த போது தான் உங்களுக்கு ஜாபும் இருக்கும், உங்களுடைய இதுவும் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மாத்திரம் டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்றத எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் வந்து செகண்டாக கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு லோட் ஆகிட்டு இந்த மாதிரி பேஜ் வரும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து டோட்டலாக வந்து 44,228 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தமிழ்நாட்டை மட்டும் குறிப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, இந்த சைடில் பார்த்திங்கன்னா தெரியும் 3,789 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அவங்கவுங்க ஊர்லேயே உங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.